வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஏசியன் பெயிண்ட்ஸ். இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கும்போது ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கலா மொமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 2803 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 2772ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. எங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ஸோ இப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் எப்போ ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவல்லையே கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இங்கே பிஇஜி டிடிஎம், அதாவது பிஇயோட க்ரோத் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் -4.6 அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை நம்ம கவனமாக நம்ம எடுத்துக்கணும், வாட்ச் பண்ணணும். நெட் கேஷ் ஃப்ளோ -13.7ன்னு சொல்லி இருக்கு, அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். 1 இயர் ரிலேட்டிவ் நிஃப்டி 50யோட 1 இயர் ரிலேட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவாக 9% காமிக்குது. பார்ப்போம் இந்த வருஷம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பீட்டா ஸ்கோர் 0.71ங்கிறதுனால நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்னு வரும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு 9 to 10% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே இது இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக 20% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. நமக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ நம்ம பார்க்கும்போது அது 6.44ன்னு வருது. ஸோ இப்போ அதுவும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த வருஷத்துக்கான பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த ப்ரைஸ் லெவல்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த பிரேக் பாயிண்ட்டுங்கிறது 2698. இப்போ அவன் பிரேக் பாயிண்ட்டை உடைச்சிட்டு மேலே வரைக்கும் போயிட்டு திருப்பி பிரேக் பாயிண்ட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறான். இப்போ இவன் இந்த பிரேக் பாயிண்ட்லேயே சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ்ங்கிறது 3052லேருந்து 3271, அதுக்கப்புறம் 3449லேருந்து 3559, அதுக்கப்புறம் 3913லேருந்து 4132. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தான்னா இந்த லெவல்ஸ்லாம் நம்ம கவனமாக இருக்கிறோம். சப்போஸ் அவன் பிரேக் பாயிண்ட்டை கீழே உடைச்சிட்டு ஒரு ஸ்ட்ராங் ஃபாலிங் கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் 2410, 1837, 1550. ஸோ மூமெண்டம் எந்த சைடு மூவ் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி சரியான முடிவை நம்ம எடுத்துக்கலாம். பொறுமையாக இருந்து நம்ம சரியான டெசிஷன் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே நல்ல பலன் கிடைக்குங்கிறது நம்பிக்கை. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.